அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்று கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் வீடியோ போட முடியல நண்பர்களே. இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக டேரெக்டாக பார்த்துருவோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 869 அப்படிங்கிறது இருக்குது. இதில் பொதுவாகவே இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 669 அப்படின்றது, அதுக்கு வந்து 925 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த 869 இதுக்கு முன்னாடி எங்கே ரிசல்ட் வந்துருக்குன்னா, இந்த இடத்துல காரணியாக சம்பிரதி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 869 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 275 869க்கு 275 ரிப்பீட் ரிசல்ட்டாக வந்திருக்குது. ஸோ இதே மாதிரியே நம்மளுக்கு திரும்பி இந்த 275 திரும்பி வருமா, இல்லை எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துருவோம். சிம்பிளாக சொல்லப்போனால், நம்மளுக்கு இந்த மாதம் வந்த தனலட்சுமிக்கு காரணியா ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 212, அதுக்கு வந்து 212க்கு 929 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்குது. ஸோ இதில் 212 அப்படிங்கும்போது 2க்கு 9 அப்படின்னா 8க்கு வந்து 5, அதே மாதிரி 1க்கு 2னா 6க்கு வந்து 7, 2க்கு 9 அப்படின்னா 9க்கு வந்து 6. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கு வந்து இன்றைக்கி 869, இங்கே 2க்கு 9னா இங்கே 8க்கு வந்து 5, இங்கே 1க்கு 2னா 6க்கு வந்து 7, இங்கே 2க்கு 9னா 9க்கு வந்து 6. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தது அதே மாதிரியே இந்த இடத்துல தனலட்சுமிக்கு காரணி ப்ளஸ் அப்படிங்கும்போது இங்கே வந்து 3க்கு 2னா 8க்கு வந்து 7, 2க்கு 6னா 6க்கு வந்து 0, 7க்கு 2னா 7க்கு 2 அப்படின்னா 9க்கு வந்து 4. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 501க்கு 601 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 968 அப்படின்னு வருது. ஓகேங்களா? 8க்கு 9, 6க்கு வந்து 6, 9க்கு வந்து 8 அப்படிங்கிற மாதிரி வருது. அதே மாதிரியே இன்னொரு விஷயமும் தகவல் நான் சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் ஒன்று 576, 704, 968 அவ்வளோதான். ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 869 அப்படிங்கிற மாதிரி 869, 669ன்னு இந்த மாதத்துலேயே ஒரு 2-3 ரிசல்ட் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரியே இந்த 869க்கு முன்னாடி வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது, இந்த நெக்ஸ்ட் டே சார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதுதான் அந்த 869 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்த இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் சார்ட். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 969 இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு சின்ன விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 562 இருக்குது, இங்கே 265 இருக்குது. சரிங்களா? எங்கே அப்படின்னா இந்த இடத்துல 265 இருக்குது, அது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே 562 இருக்குது. சரியா? ஓகே, அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதுக்கு அடுத்த ட்ரா, அதாவது இந்த வருஷமே இங்கே இருக்கிற 275 வந்து அப்படியே இங்கே இருக்கிற 265 அப்படியே 275 வந்துருச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒன்று இங்கே இருக்கிற இந்த 560 இல்லை இங்கே மேலே இருக்கிற 101 வர மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 265 வந்து இந்த இடத்துல 562 மாறி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே ரிசல்ட்டு அப்படியே டைரெக்டாக வந்து 275 வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த அப்படியே பேர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 869ங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு 8க்கு வந்து 5, 6க்கு வந்து 6, 5க்கு வந்து 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு வருமா அப்படிங்கிறது மட்டும் நான் ஒரு ட்ரையல் நம்பராக இந்த நம்பரை நம்ம வச்சுக்குவோம். ஸோ 560 அப்படிங்கிறது ஒருவேளை இந்த ரிசல்ட்டை திருப்பி ரிப்பீட் ஆனால் இந்த 265க்கு கீழே இருக்கிற அந்த 560 அப்படிங்கிறது 2க்கு 5, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5க்கு 2, 2க்கு 5, 6க்கு 7, 7க்கு 6, 2க்கு 5, 5க்கு 0.
சொல்லப்போனால் எல்லாமே அப்படியே பேராக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது 560 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் வந்து ஒரு ட்ரையலாக ஒரு சப்போர்ட் நம்பராக நான் கொடுக்குறேன். இதுலேருந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்த மாதிரி 576, 704, 968, 560 அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும். அதே மாதிரி நம்மளுக்கு இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0440, 76, 68, 60. ஸோ அதுலேருந்து ஒரு 4 எண்கள் தான் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் மெயினான எண்ணா 0440, 7668, 60 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இங்கேருந்து ஒரு 5 செட்டு மட்டும் நான் ஏபிஎஸ்சிபிசியில் பார்க்குறேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 தான். ஓகேவா? 0, 6 அப்படி ஒரு வேளை 6 இல்லைன்னா 4 தான். ஸோ 8க்கும் 4, 6க்கும் 4, 9க்கும் 4. அதனால் ஆல் போர்டு 4, 0 வந்து வரணும். 0 இல்லைன்னா 4 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, அதே மாதிரி சி போர்டும் 5 தான் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எடுக்கிற என்ன அப்படியே ஜிக்ஜாக்காக மாறி மாறி தான் இருக்கும். அதனால் ஒன்று ஏ போர்டில் 5 இல்லை சி போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு கணிப்புகளை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். நேற்று ஒரு நாள் மட்டும் என்னால் இன்றைக்கி காலையில் இருக்கக்கூடிய வீடியோக்களை போட முடியல. அதுக்கு முதல்ல என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னமேல் அந்த விஷயங்கள் நடக்காது. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இரவு நம்மளுக்கு சொன்ன மாதிரி 9 to 10க்குள்ளே நம்ம சேனலில் வீடியோ வரும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சொல்லிக்கிறேன், மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க, ஜாயின் பண்ணிக்கங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கடைசியில் சப்ஸ்கிரைபையும் பட்டனையும் ஜஸ்ட்டு ஒரு தட்டிடுங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் டே சார்ட்டையே வச்சு ஓரளவுக்கு எடுக்கும்போது மோஸ்ட்லி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நிறையா வந்துருக்குது. அதனால தான் இதற்கு ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அதுலேருந்தும் நம்ம ஒரு 3 செட்டு, இதுலேருந்து ஒரு சப்போர்ட் நம்பராக ஒரு செட் அப்படின்னு மட்டும். ஸோ பாருங்கள் நண்பர்களே, நீங்களும் கணிப்புகள் எடுக்க பாருங்கள். சரிங்களா? திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். மறக்காமல் கீழே இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.